எனக்கு சில நாட்களாகவே ஒரு வார்த்தை வந்து கொண்டே இருந்தது. அது எனக்கு நான் அதை அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா ஆண்டவரிடத்திலிருந்து வந்தால் அது மறையாது, திரும்பி வந்துகிட்டே இருக்கும். ஆகவே என் பிள்ளைகிட்ட கூட நாங்கள் என்ன பேச போகிறது நாங்கள் இந்த முறை பேசிக்கல. உனக்கு என்ன கொடுக்குறாரோ பேசு, எனக்கு என்ன கொடுக்குறாரோ பேசு. என் மனைவி கூட என்ன பேசுவான்னு தெரியாது. ஆளாளுக்கு ஒரு மூலையில தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து வந்தோம். Today God wants to anoint you with a gift of prophecy or the spirit of Elijah. எது வேணும்? உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம் வேணுமா, எலியாவின் அபிஷேகம் வேணுமா? போடா, ரெண்டுமே வேணுமா? ஆசையா போற இப்போ இன்னொரு முறை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வா அடுத்த பவர் மினிஸ்ட்ரிக்கு. ஆசை நல்லதுதான். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசித்தால், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். இதுதான் பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகம், கடைசி அதிகாரம், கடைசி வாக்கியங்கள். ஆண்டவருடைய சித்தம் எலியா தீர்க்கதரிசி மீண்டும் வர வேண்டும். வேத வாக்கியங்கள் திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறது. எலியாவின் ஆவியை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்து அதற்காய் பிரயாசப்படுகிறார். ஆவியானவர் நம்மை தம்முடைய ஆவினாலே நிரப்ப வேண்டும், நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று பிரியமாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தர் என்னை எலியாவை குறித்து பேச வைப்பார். அநேக இடத்துல நான் பேசியிருக்கிறேன். பேசின இடத்துலலாம் எலியாவின் மேலிருந்த அபிஷேகம் இறங்கி வந்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு நேரம். ஆகவே இது ஒரு கண்டினியூட்டி, ஒரு ப்ராசஸ். சில பேர் ஒரு நாள் வரேன், 2 நாள் வரேன், நான் கட்சி நாள் இருக்க மாட்டேன்றாங்க. எனக்கு தெரியல, உங்களுடைய காரியம் எனக்கு விளங்கலை. டாக்டர் 3 நாள் இந்த மரத்தரையை சாப்பிடணும்னா எவ்வளோ டைமை பார்த்துக்கினே இருக்கிறேன், எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த நேரத்துக்கு சாப்பிடணும். அந்த ஒரு செஷன் கூட நம்ம மறந்துட மாட்டோம். சோறு விழுங்குறோமோ இல்லையோ இதை சாப்பிட்றோம். ஆனால் இது உங்களுக்கு தெரியறதில்லை, எந்த நேரத்தில் எது நடக்கும் தெரியாது. ஆண்டவர் இந்த கோர்வையை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆகவே இந்த 3 நாள் ஒரு பெரிய மருத்துவ முகாம் மாதிரி நடத்தி இந்த வார்த்தைகளை நீங்கள் உட்கொண்டால் தான் அதனுடைய கிரியைகளை அது செய்யும். சில பேர் ஓகே இது வரைக்கும் போதும்பா அப்படி போறாங்க, இதுவும் போயிடும் அதுவும் போயிடும். நீங்கள் காத்திருக்கணும். நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சில இடங்களை நான் நல்லாய் கவனிப்பேன், ஓட்டமா ஓடி வருவாங்க. அந்த இடம்லாம் ரொம்ப மகிமையா இருக்கும். அவங்கெல்லாம் இன்னைக்கு மகிமையா ஊழியம் செய்யறாங்க. தாகமுள்ளவன் மேல் தான் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார், எல்லார் மேலே இல்லை. தாகமுள்ளவன் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு முன்பதாக தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்க விரும்புகிறார். அதுவும் எலியாவின் ஆவி. பிஃபோர் த கமிங் ஆஃப் த லார்ட். ஒரு நாள் வருகிறது, உலகம் முழுவதும் அக்கினியால் பற்றி எரிய போகிறது. அந்த நாளுக்கு முன்பதாக ஒரு எழுப்புதலை தேவன் அனுப்ப விரும்புகிறார். எலியாவின் நாட்களில் பயங்கரமான எழுப்புதல். நான் சில வார்த்தைகளை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், ஆனால் அவை தான் உண்மை. அதுக்கு மாற்று கருத்து இல்லை, மாற்று வழியும் இல்லை. எலியா தீர்க்கதரிசியினுடைய ஆவி ஒரு மனுஷன் மேல் இருக்குமானால் அவன் வாழ்க்கையை வித்தியாசப்படுத்தும். இயேசு தேவன் சொன்னார், எலியா ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக எலியாவை மீண்டும் அனுப்புவேன். அப்படி என்றால் எலியாவின் ஆவியை. இயேசு சொன்னார், எலியா வந்துவிட்டான். ஆனால் வேதவசனத்தின் வார்த்தைகள் எலியாவின் அபிஷேகத்தை நம்மையில் வைத்துக் கொண்டே இருக்கிறது. நேற்று தினத்தில்
என் மகன்களில் ஒருவன் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாப்புல, தேவனுடைய ஆவி, எலியாவின் ஆவி வருகைக்கு முன்பதாக ஊத்தப்படும் என்று வாக்கு பண்ணி இருக்கிறது என்று சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அது என்னுடைய செய்தி. Today God wants to touch you. இந்த அபிஷேகம் ஒரு மனுஷன் மேல் ஏன் வைக்கப்படுகிறது? வைக்கப்பட்ட பெண் என்ன சம்பவிக்கும்? இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் சேர்த்து பேச நேரம் இல்லை. ஆனால் நீங்கள் அறிந்த ஒன்று தான். ஆனால் நான் மீண்டும் பேசுவேன். பேச பேச அந்த மகிமை இறங்கும். தலைவலி மாத்திரை எத்தனை முறை போட்டாலும் தலைவலி போயிடும். புரியுதா? இந்த வார்த்தைகள் எத்தனை முறை கேட்டாலும் அந்த மகிமை இறங்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம், இதிலெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குறிப்பிட்ட காரியம் எழுதப்பட்டிருக்கும். எலியாவின் மேல் இந்த ஆவியானவர் இருப்பதற்கு காரணம், எலியா ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனுஷனாயிருந்தார். He obeyed God. தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். ரொம்ப கஷ்டமான கீழ்ப்படிதல். எங்க வீட்டில் நாய் வளர்ப்போம். சின்ன வயசுல நான் சின்னதா இருக்கும்போது குட்டி நாய். என் தகப்பனார் ஒரு கொம்பை வச்சுக்கிட்டு உட்காந்துக்குற, நல்லா கறி சாப்பாடு செஞ்சு அந்த தட்டில் போட்டு நாய்க்கு முன்னால வைப்பார். சிடா அப்படி சொல்லுவார். அது உட்காந்து எப்படி பார்க்கும். அப்படி அப்படின்னுவார். இவர் நாயோட பயங்கரமா இருக்கும் சத்தம் அப்படின்னு. அது திரும்பி பார்க்கும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தல நாக்கிலேருந்து ஜலம் ஒழுவும் கீழே. டாக் டாக் டாக். நம்மளே சாப்பிடலாமா இருக்கும். அவ்வளோ ஆசை, அவ்வளோ அவசனை அடிக்கும். நல்லா கறி சோறு, நாய்க்கு எலும்பு வேற அதுக்கு இருக்கும். விடமாட்டாரு இவரு. 1/2 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும், அப்படியே உட்கார்ந்து இருப்பார் கொம்பு வச்சுக்கிட்டு. அது அசைஞ்சா இவர் அசைவார். அப்படிதான் அதற்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுப்பார். அது நல்லா வளர்ந்து பெரிய நாள் ஆயிடுச்சு. ஒரு நாள் நான் எங்க அப்பாலாம் வந்து சாப்பிட்டு படுத்துட்டோம். மதியானம் வந்து எங்களை சீண்டுது நாய். வெளியே ஓடுது. அது திருப்பி வந்து சீண்டுது. ஏடா சீண்டுது, கூப்பிடுது. அவளை கூப்பிடுதுன்னு அர்த்தம். ஏடா கூப்பிடுதுன்னு போனா தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிடுன்னு சொல்லாத வந்துட்டோம். அது வந்து எங்களை சீண்டுது. அப்படி ஊழியக்காரங்க சீன்னாங்கன்னா ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? எலியா சீண்டினான் ஆண்டவரை. அவருக்கு கீழ்ப்படிந்தான் எலியா. நீ கேரி தாத்தங்கரைக்கு போனா மாய பொத்திட்டு போனா, ஒரு விதவை வீட்டுக்கு போ என்று சொன்னால் போய் உட்கார்ந்தான். நீ வெளியே எழுந்து நடந்து போ என்று சொன்னார், வாய் பொத்திக்கிட்டு போனார். இன்னைக்கு எல்லாருக்கும் எலியாவின் ஆவி வேணும்னா கையை வைத்து காட்டுங்க. இல்ல காட்டுவீங்கன்னு சொன்ன. ஆனா எலியா போல கீழ்ப்படிதல் இருந்தால் கர்த்தர் உன்னை அவருடைய பேரை புத்தகத்தில் எழுதுவா. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, பவர் மினிஸ்ட்ரி போனேன் எனக்கு ஒண்ணுமே ஆகல, உடனே தீர்க்க தரிசனத்தில் அபிஷேகம் எனக்கு ஆபரேட் ஆகல. இல்ல, உன்னை கூப்பிட்டு முன்னால கை வச்சாலும் சரி, ஏதோ ஒரு நிகழ்ச்சி உனக்கு நடந்தாலும் சரி, உடனே ஆயிடாது. உன்னை குறித்து அவர் எழுதிட்டாருன்னு அர்த்தம். நாள் வரும். சொத்தனம் சொல்லுங்க. நாள் வரும். சொல்லுங்க, நாள் வரும். நாள் வரும். அது வரைக்கும் நான் முதல் நாள் பேசின மாதிரி தேய்ச்சி உருட்டி உடைச்சி அரைச்சி எல்லாம் சீ போறவன் வரவெல்லாம் சீனுவான். இன்னும் வார்த்தைலாம் வருது, வேணாம். எல்லாமும் செய்வாங்க. நம்ம ஒரு கந்தை துணியாய் மாறுவோம். கர்த்தர் இவன் கீழ்ப்படுகிறானா என்று பார்ப்பார். அநேக டெஸ்டுகள் உண்டு. ஊழியத்தில் ஒருவனை கர்த்தர் அழைத்தால், சில வருடங்களுக்கு முன்பாக நான் பேசினேன் 10 டெஸ்ட்னு. இப்ப எல்லாம் திருப்பி பேச முடியாது. ஏன்னா தெரியாது, நீங்க எல்லாம் புதுசு புதுசா தான் எதிர்பார்க்கிறீங்க. There are so many tests God gives. பரீட்சையிலேயே டீச்சர் சொல்லி கொடுத்ததா
ஒழுங்கா அவன் படிச்சிருக்கானான்றதுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. பற்றாக்குறைக்கு நீட் டெஸ்ட். இந்த மாதிரி நீட்டா வச்சாதான் இனிமேல் டாக்டர் எல்லாம் ஆட மாட்டான். தெருக்கு டாக்டர் ஆயிட்டு அவன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி போட்டுட்டு நம்ம வாய்க்குள்ள டியூப் விடுறான், மூக்குக்குள்ள டியூப் விடுறான், எங்கெங்கெல்லாம் வழிக்குதோ அங்கெல்லாம் டியூப் விட்டு துட்ட போடுங்கிறான். நீங்க அதுக்கு ஒத்துக்குவீங்களே தவிர ஆண்டவர் டியூப் விட்டா ஒத்துக்க மாட்டீங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு தான் டியூப் விட்டுறீங்க? அவரும் டாக்டர் இல்ல, விடுவாரு கோளாறு இருந்தா. ஹலோ, God has every right to test you. சும்மா தலைவலின்னு போ டாக்டர் கிட்ட, வயிற்றுல இருந்து கால் வரைக்கும் எல்லா ஸ்கேன் ஏத்துனுவான்றான். தலைதையா வலிக்குது. நான் சொல்றேன் ஒரு தலைவலி மாத்திரை போட்டு படுத்துக்க சரியா போடும். ஆனா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஃபுல்லா டெஸ்ட் பண்ணு. ஏன் இல்ல யூரின்ல கூட ஏப்பா அப்படி அதுல பிரச்சனை, அதோட தலைவலி வருதுன்றான். நீ அவனை நம்புற, ஆண்டவரை நீ நம்புறதில்ல. எத்தனை பேர் இன்னைக்கு இங்க ஹார்ட் பேஷண்ட், சுகர் பேஷண்ட், டயபெட்டிக் பேஷண்ட், பிபி பேஷண்ட், எல்லா லொட்டு லொஸ்கு பேஷண்ட் உட்கார்ந்துக்கிட்டு மாத்திரையை விழுங்கிட்டு உட்கார்ந்துருக்கா. டாக்டர் சொல்றதையே கேட்கிறா. இந்த மாத்திரை மாத்தி சாப்பிடலாமா டாக்டர்? வேண்டாம். எனக்கு என் மனைவிக்கும் பிபி வந்துச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால. எனக்கு முதல் வந்துச்சு, அப்புறம் ரெண்டாவது அவளுக்கு வந்துச்சு. உங்களை மாதிரி ஆளுங்க எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா வராத இருக்குமா? என் மனைவி சொன்ன, அவளுக்கு வரும்போது டாக்டர்கிட்ட, டாக்டர் எங்க வீட்டுக்காரர் பிபி மாத்திரை சாப்பிட்றாரு, அதையே எனக்கு எழுதி கொடுங்க, நாங்க 2 பேரும் ஒரே மாத்திரையை சாப்பிட்டுக்கிறோம். இப்போ அவரு சொன்னாரா, இது என்ன சாக்லேட்டா, அது 2 பேரும் பாதி பாதி கச்சிக்கிறதுக்கா? ஏன்னா இவனுக்கு தெரியும், இவன் மாத்தி மாத்தி ஒன்னா ஏத்திட்டா இவங்க மாத்திரை கம்மியா போயிடும். எல்லாம் பிபி மாத்திரை தானேயா. காப்பின்னா காப்பி, அது கும்பகோணம் காப்பி, குடியாத்த காப்பி, எல்லாம் பெங்களூர் காப்பி, எல்லாம் காப்பி தானேயா. அப்புறம் என்ன அது வேற பிபி, இது வேற பிபியில வேற ரகம் இருக்குதோ, மாத்திரையில தான் ரகம் இருக்கு. ஏமாத்திரை அது பேரு. என்ன மாத்திரை? மாத்திரை இல்லை, ஏமாத்திரை. அருமையான தேவ ஜனமே, நீ அறிய வேண்டியது தேவ ஞானம். கீழ்ப்படுகிறவனுக்கு அந்த ஆவியை அவர் தருகிறார். சோரே தின்னாலும் சாவல, ஒருவேளை சோறு தின்னாலும் சாவல, காக்கா கொண்டு வந்து தின்னாலும் சாவல. இவன் சொல்றான் பிஸ்லரி வாட்டர் தான் குடிக்கணும், மற்ற வாட்டர்ல புழு நின்றுது, காக்கா எடுத்துன்னு வந்தா புழு நின்றுலையோ. ஹலோ, அவன் சொல்றான் இல்ல அது குளிப்பாட்டின காக்கா. அப்படின்னா நீ சுத்தமா இருப்பிய? நீயே குளிப்பாட்டாத காக்கா தானே. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் கீழ்ப்படுகிறவன் மேல் தன்னுடைய ஆவியை வைப்பார். இரண்டாவது வேதவசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள் வந்தது. The word of God. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வச்சுக்கங்க, அதுல தான் அவரை குறித்து எழுதி இருக்குது அதிகமா. வேதம் சிற்றமா சொல்லுது, word of God. என்னுடைய வார்த்தை என்படி அன்றி அப்படி சொல்றார் அவர். என் வாக்கின்படி அப்படின்னு எழுதியிருக்கோம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை. என் மனைவி சொன்னான் இன்னைக்கு, வார்த்தையை அதிகமாய் வாசியுங்கள். அபிஷேகம் வார்த்தைகளை வாசிக்க வைக்கும். அபிஷேகம் இல்லைன்னா தூக்கத்தை கொண்டு வரும். சில பேர் சொல்லுவாங்க, என்னால வேதமே வாசிக்க முடியல பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. நான் பண்ண மாட்டேன் அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு, ஓடி போ அப்படி சொல்லி. நீ ஏன் சீக்கு, நீ என்ன சீக்காக்க பாக்குறியா? சீக்கு கோழியை வீட்டுக்குள்ள வச்சினா வீட்டுல இருக்கிற நல்ல கோழி செத்துப்படும், அதுக்கும் கழிச்சல் வந்துடும். இது படபடன்னு அடிச்சு சாவம், அடுத்த நாள் அது படபடன்னு அடிச்சு செத்துப்படும். நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணாத. முதல் நீயே பண்ணல, அப்புறம் எதுக்கு இன்னொருத்தனுக்கு பண்ற? அவனால பண்ண முடியலன்னா நீ பண்ண அவன் பண்ணிடுவானா? நோ. பைபிள்ல ஒருத்தர் ஜெபம் பண்ணல, வேதம் வாசிக்கல, அவனுக்காக ஜெபம் பண்ண எழுதியிருக்கா? மனம் திரும்பு என்று பேசி இருக்கிறான் ஊழியக்காரன்.
தீர்க்கதரிசிகள் மனம் திரும்புங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விட்டு புறக்கணித்து போனீர்கள் என்று கடிந்து கொண்டார்கள். அது பேய். அப்படிப்பட்ட பேய்கள் நம்ம இடத்துல வந்து பேசும். நீங்கள் அவங்க ரொம்ப பக்திமான் நினைச்சிடாதீங்க. எங்களால பைபிளே வாசிக்க முடியல, எங்களால ஜெபம் பண்ண முடியல பிரதர், ஜெபம் பண்ணுங்க எங்களுக்காக. பண்ணாதீங்க. அவங்களுக்கு அதுக்கு பண்ண முடியலன்னா நம்ம எப்படி பண்ண முடியும்? என்னால சாப்பிடவே முடியல பாஸ்டர், எனக்காக சாப்பிடுவேன் சொல்றான். முதல் பைட் பிளேட்டை தூக்கி நிக்கிறான் பாரு. கியூ கூட நிக்க மாட்டான், சந்து வழியில வந்து நிற்பான். சாம்பார் நேத்து எனக்கு கிடைக்கல, இன்னைக்கு நிறைய குத்து, நேத்தையும் சேர்த்து ஊத்துன்னுவான். வேத வசனத்தை நீ வாசி, மணிக்கணக்காய் வாசி. உனக்கு புரியுதோ புரியலையோ வாசி. ஆவியில நீ குறைந்து போயிட்ட, அபிஷேகத்துல கம்மி ஆயிட்டேன்னா நான் சொல்றத வாசிப்பீங்களா? 3 நாள் எடுத்துக்கோ. ஏசாயா 1 நாள், எரேமியா 2வது நாள், எசேக்கியேல் 3வது நாள் வாசித்து முடிச்சுடு. உன் மேல அபிஷேகம் இல்லைன்னா என்ன வந்து கேளு. ஹலோ, ஏசாயால எத்தனை அதிகாரம்? 66. எரேமியால திரும்பி பார்க்காது பாரு, பார்க்க 32. எசேக்கியேல்ல பார்க்கறாங்க பாரு 38, 48. எல்லாம் பெரிய பெரிய அதிகாரம், பக்கமே தெரியாது எங்க இருக்குதுன்னு. ஒண்ணுமே புரியல பாஸ்டர் அப்படி சொல்லுவாங்க சில பேர். நீ சாப்பிட்டிய காலைல பொங்கல, அதுல என்ன வைட்டமின் இருக்குன்னு புரிஞ்சா தின்ன. அந்த குழம்பு, அந்த சாம்பார்ல, அந்த சட்னியில என்ன இருக்குதுன்னு விளங்கிட்டா சாப்பிட்டா கிடையாது. சாப்பிடணும் பசிக்கு, அவ்வளவுதான். அது உள்ள போய் கொடுக்க வேண்டிய சக்தியை கொடுக்கிறது. ஆமாவா இல்லையா? வேத வார்த்தையும் அப்படித்தான். உட்கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளுங்கள். வேதம் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்த போது நான் அதை உட்கொண்டேன். எரேமியாவும் சொல்றாரு, எசேக்கியாவும் சொல்றாரு, you have to eat, not read. ஈட்னா நிறைய சாப்பிடணும்னு அர்த்தம். வாரி அடிக்கணும். வேத புஸ்தகத்தை திறந்து அதிகாரமாய் வாசிங்க. சும்மா ஊழியம் செய்யாதீங்க, தயவுசெய்து வேணா வராதிங்க. ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னா 2 அதிகாரம் வாசிக்க முடியாது. தயவு செய்து சொல்ற ஊழியக்காரங்களே ஏந்து போயிடுங்க. எப்படியா 2 அதிகாரம் வாசித்துட்டு நீ ஊழியத்துக்கு போவ? அதுக்கு முன்னால வேணா நீ அதிகமா அதிகாரத்தை வாசித்துரு. உன் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணு. ஒரு ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னால் ஒரு 50 அதிகாரமாவது வாசிங்க. எனக்கு மார்னிங்ல ஒரு பிரேயர் இருக்குது, ஈவினிங்ல ஒரு பிரேயர் இருக்குது, நடுப்புற ஒரு பிரேயர் இருக்குது. இவன் செத்தா, அவ செத்தா, எவனா பொறப்பா, எவனா இறப்பா, எவனா பெரியவள் ஆவா, கவலைப்படாத. நீ ஆண்டவருக்குள் நிற்க வேண்டுமானால் வேதம் தான் உன்னை நிலை நிறுத்தும். இவையெல்லாம் ஒரு நாள் இவனை ஆட்டம் காண வைத்து விடும். எனக்கு தெரிஞ்ச சில போதகர்கள் இருக்கிறார்கள், கண்டுகிடவே மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும். தங்கள் நேரத்தை ஆண்டவருக்கு அவர்கள் வைக்காமல் வேற எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். ஹலோ, காதல விழுதா? ஆமாவா இல்லையா? ஆமாமா, நீங்க பேசுறதுல நல்லா கேக்குது, அது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அப்படி சொல்றீங்களா? உனக்கு தான் பேசுறேன். ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தான். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உனக்கு ஒரு வாழ்வும் வந்துவிடும். கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் வந்தால். நானும் சிஎஸ்ஐ காரன் தான்.